இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல எங்க போலாம்? அப்பா கிட்ட போலாமா உங்ககிட்ட போலாமா? அப்பா அங்கதான் போணுமா? ஏன் நீங்க பேச மாட்டீங்களா? அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட். ஓகே, முதல் கேள்வி சார் ரொம்ப சிம்பிளானதுதான். பொதுவா மகள் பிறந்திருக்கிறா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதுவும் வந்து மகள் பிறந்திருக்கிறான்னு சொல்லி அந்த தருணத்தை மகளை கையில ஏந்தி வந்து உங்க கையில கொடுத்துருப்பாங்க, டாக்டரோ நர்ஸோ. அந்த தருணம், அந்த மொமெண்ட் என்னவா இருந்துச்சு? கிஃப்ட் சார். கிஃப்ட். அது ஒரு கிஃப்ட் இல்லை. மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்குதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுலேயும் வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறது வந்து இப்போ நான் என்ன பார்க்குறேன். ஸோ என்னால் எப்படி சொல்கிறது, எனக்கும் அவங்களுக்கும் இருக்க பாண்டு வந்து அது வேறு மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. மொத்த ஃபேமிலியுமே ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருந்தோம். 11:21 சவுண்டு உள்ளே கேட்டுச்சு. எனக்கு ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 மினிட்ஸ் என்ன உள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தேன். அந்த மொமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். அது மறக்க முடியாத மொமெண்ட். சார், பாப்பா வந்து பிறந்த தருணன்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் தான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் இவ பிறந்த நேரத்தையே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. என்ன ரீசன்னா, இவ பிறந்து ஒரு காமன் நேரம் கழிச்சு தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் வந்து உள்ளே போய் கேட்டுட்டு வந்தாங்க. கேட்டுட்டு வந்த அந்த ஆள் வந்து என் கூட நின்று ஜாலியாக பேசிட்டு மட்டும்தான் இருந்தார். குழந்தை பிறந்த விஷயமே சொல்லலை. இல்லை, கொஞ்சம் நேரம் உங்களை கலாய்க்கலாம் தான் நிற்கிறேன் அப்படின்னு. அட போனா குழந்தையை காட்டினா அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்க்க வச்சு தான் பாப்பாவே கொண்டு வந்தாங்க. அதுலேயும் ஒரு சின்ன ஒரு சலம்பல் நடந்துச்சு சார். என்னாச்சு? குழந்தையை கொண்டு வந்தாங்க. ஆசையாக போய் பார்க்கலான்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு வயசானம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயோ அது அந்த குழந்தை இல்லைங்க, வேற குழந்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்றாங்க. ஆனால் என் குழந்தை தான் வருது. நானும் எட்டி பார்க்குறேன், யார் அது ஜப்பான் குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்லி எனக்கே ஒரு மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அடடா வந்துட்டாடா எங்கள் வீட்டு ராணின்னு சொல்லி முதல்ல நான் கையில் வாங்கலை சார். ஏன்னா கையில் வாங்குறதுக்கு நமக்கு பயம். அதனால மைக் கொடுங்க, ஜப்பான் குழந்தைக்கு மைக் கொடுங்க. நீங்க ஜப்பான் குழந்தையாமே தெரியுமா? அது வந்து எங்க அப்பா சும்மா சொல்றாரு. அப்ப நீங்க எந்த குழந்தை? நல்ல குழந்தை தான், ஆனா எங்க அப்பா தான் ஏமாத்தாரு. என்ன ஏமாத்துறாப்ல? நல்ல குழந்தை தான். ஏய், நல்ல குழந்தை தான்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா வந்து நீ ஜப்பான் குழந்தை மாதிரி இருக்காங்க, ஜப்பான்ல இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்க. ஜப்பான் இல்லை, எங்க அப்பா தான் ஜப்பானு. நான் தான் ஜப்பான். மேக்கப் போட ரொம்ப பிடிக்குமோ? ஆமா, எவ்வளவு மேக்கப் போட பிடிக்கும்? நிறையா. நிறையா. டெய்லி ஸ்கூல் மேக்கப் போட்டு தான் போவியா இல்லை எப்படி? மை போட்டுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு போவேன். ஜப்பான் குழந்தை மாதிரி தான் இருக்க. சரி, ஓகே, குட். ஓகே, வேற முதல்ல உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு உங்க கையில கொடுத்த தருணம் என்னவாக இருந்துச்சு? ஆக்சுவலி பாப்பா பிறக்கிறதுக்கு என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகிறான்னு சொல்கிறாங்க. எனக்கு பெண் குழந்தை வேணுங்கிறதாக கன்சீவ் ஆன 2வது நாளே இவளுக்கு வந்து இன்னிசை வெண்பா அப்படின்னு தமிழில் பேர் வைக்கணும்னு இன்னிசை வெண்பான்னு பேர் வச்சுட்டேன். இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பா. ஆம்பளை குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் பேர் வச்சுக்கலாம், மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு பொம்பளை குழந்தா வேணுன்ட்டு இந்த பேர் வச்சுட்டேன். நைட்டு ஒரு 11:30க்கு பாப்பா பிறக்கிறா. நர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு வெள்ளை போர்வையில் ஒரு சிவப்பு ரோஜாவை வந்து கையில் வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சார். அப்போ வந்து ஒரு ஃபீல் சார். பயங்கர கவித்துவமா பேசுறாப்லங்க. இன்னிசை வெண்பா பேரு, வெள்ளை துணியில சிகப்பு ரோஜா, பயங்கரமா இருக்கு. என்ன பண்றீங்க நீங்க? நான் பிலிட் தமிழ் சார். அதானே பார்த்தேன். நீ பேசணும். நீ என்ன பேசணும்? யார், நீ பேசணுமா அவங்க பேசணுமா? இவங்க தான் பேசணும். பேசுங்க. உங்க அப்பா தானே பேசுங்க. ஆமா, அவங்க அப்பா தான் பேசுனாங்க, நான் மறந்துட்டேன் நான். ஐயோ, பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க போலயே. வெண்பா குட்டி. சரி, திடீர்னு எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தீங்க? எங்க வீட்டில் வந்து ஒரு பழக்கம் வச்சிருக்கவனுக்கு வெண்பா குட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் வந்து. எங்க இருந்தா ஓடி வந்துடலாம். ஆமா, குட், சூப்பர். 27ஆம் தேதி 9ஆம் மாதம் 2015 ரேனிங் ஹாஸ்பிட்டலில் பிறந்தா என் கையில் பொண்ணுன்னும் போது 56C டிஏ பஸ்ஸை மடக்கிறேன். எனக்கு பொண்ணு பிறந்த. உனக்கு பொண்ணு பிறந்தா ஏன்டா என்ன மடக்கிறேன்னு அவர் கேட்குறாரு. கரெக்டு தானே சார்? எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 4 பேர் ஆம்பளை பசங்க. அப்பா ஒரு பொண்ணுன்னு வரும்போது அந்த இடத்துக்கு வந்து எனக்கு, நான் வந்து ராஜாவை தேவதைன்றதை விட எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு உணர்வு ஒன்று தோணுது. அந்த நிமிஷமே இவ்வளோ நம்ம பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் நாங்கள் ஒன்று பார்த்து போனீங்கன்னா, எனக்கு இருக்கிற வக்கர புத்திலாம் முதல்ல எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துட்டா.
நான் கிண்டல் பண்ணது, கேலி பண்ணது, ஃபுட்போர்டு அடிச்சது, பஸ்ஸில் தொங்கின்னு போனதெல்லாம் வேற விஷயம். ஆனால் என் பொண்ணை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. அவளுக்கு நான் ஒரு பொறுப்பாக இருக்கணும், ஒரு பொறுப்பாக அப்பாவை பார்க்கணும். எங்கள் அம்மா வாடா வீட்டுக்கு சீக்கிரம் வந்து படுறான்னு கூப்பிட்றதும், மனைவி வாங்க சீக்கிரம் கூப்பிட்றதும், மகன் ஃபோன் எப்பா டைம் ஆகுது நான் படுக்கணும் போது 10 நிமிஷம் நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கிறோம். நான் மனைவி கூப்பிட்டாலும் வரமாட்டோம், அம்மா கூப்பிட்டாலும் வரமாட்டோம். ஆனால் பொண்ணு கூப்பிட்டோன்னா வந்து நிற்கிறோம். எவ்வளோ பெரிய சொல்லாக இருந்தாலும் பொண்ணு சொல்கிறதுக்கு அப்புறம் எந்த தகப்பனும் அடுத்த செயல் செய்ய மாட்டோம். தப்புன்ற ஒரு எண்ணமே வராது. அவ்வளோ நாள் ரக்கடாக இருந்த ஒரு மனுஷன் அப்படியே சாஃப்ட் டோனில் கொஞ்சம் மெருகேறி அப்படியே கொஞ்சம் மெதுவாகி ஜென்டில்மேன் ஆகிட்டாப்ல. உன் லாங்குவேஜ் சொன்ன ரக்கட் பாயாக இருந்த ஒரு ஆள் வந்து ஜென்டில்மேனாக மாறிட்டாப்ல. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்பா ரக்கட் பாயாக இருக்கணுமா ஜென்டில்மேனாக இருக்கணுமா? ரெண்டுமே இருக்கணும் சார். ரெண்டுமே இருக்கணுமா? அது எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷன்? சரி, உனக்கு எப்பெல்லாம் அப்பாவை கூப்பிடுவேன், நீ கால் பண்ணுவேன்? டான்ஸ் கிளாஸ் வச்சா கூப்பிடுவேன் சார். ஓகே. வீட்டில் இருக்கும்போது எப்பெல்லாம் கூப்பிடுவேன்? வீட்டில் தூங்கும் போது அப்பா வாப்பான்னுவேன் சார், வந்துடுவார் சார். ஏன் அப்பா வந்தா தூங்குற, அம்மா கூட தூங்க மாட்டீங்க? அப்பா கூட தான் சார் எப்பயுமே தூங்குவேன், அம்மா கூட தூங்க ஏன் மாட்டேன் ஏன் சார். அம்மா கதை சொல்ல மாட்டாங்களா? எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் சார். மலைக்கு எப்பயுமே இருமுடி அவர் தான் சார் தூக்குவார், நான் தூக்க மாட்டேன் சார். ஓ, இது ஐயப்பன் கோயில் போகும்போதா? ஓ, நீ கோயிலுக்கு போவீங்களா? சார் ஓ, இது வரைக்கும் எத்தனை வாட்டி போயிருப்பீங்க? இதோட 5 வாட்டி 5 வாட்டி போயிருக்கேன் சார். போயிட்டு வந்துட்டீங்களா? 5 தடவை மலைக்கு வந்திருக்காங்களா சார்? ஆமாம் சார். ஓ, நடந்து. ஆமாம், நடந்தே கூட்டிகிட்டு போயிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக போன 15th கூட நாங்கள் அங்கே மலைக்கு போய் தான் சார் வந்தோம். அவள் என்னைக்கு பிறந்தாலோ அன்னிலேருந்து நம்மளுடைய நெகட்டிவ் திங்கிங்லாம் போயிட்டு பாசிட்டிவாக ஆன்மீகத்தில் அவள் போனோம். அவள் 2 வருஷம் தடைப்பட்டா. எல்லாரும் சொன்னாங்க மாமனார் இறந்தாரு போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. யார் ஒன்றுனாலும் சொல்லலாம். அவள் விருப்பப்பட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன். அவ்வளோதான். என்ன? ஆமாம் சார், அவள் விருப்பப்பட்டா என்ன வேணாலும் செய்வேன். நான் அதான் அவங்ககிட்ட இப்போ கூட ஒரு வார்த்தை சொல்லுவேன். கடவுளே என்கிட்ட போருக்கு வந்தாலும் உன்னை தூக்குறானாலும் அவரே நான் கழிக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி வரும். அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. அதுதான் பெண் பிள்ளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவனு இல்லை, பெண் பிள்ளைன்னு பிறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் பசங்க, என் சகலபாடி பசங்க எல்லாருக்கிட்டையும் நான் முத்தம் கொடுப்பேன். எங்கள் அம்மா சொல்லலாம் பொம்பளை பொண்ணு வளர்ந்துட்டானே, அவள் எந்த ஊருக்கு ராணியாக இருந்தாலும் அவன் எனக்கு பொண்ணு. அதுக்கப்புறம் தான் அவன் கற்ற போறன்னு கணவன் மனைவியாக போறா. அதனால எந்த நிலைமைக்கு போனாலும் என் முத்தம் இல்லாமல் அவள் நித்தம் பண்ண தூங்க முடியாது. அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு. ஆனா எல்லாரும் முன்னாடி சொல்லுவாங்க காதலிச்சா கவிஞன் ஆயிடுவான்னு. இப்ப எல்லாரும் மகளை பெற்றுட்டா எல்லாரும் கவிஞன் ஆயிடுறாங்க. ஓகே, வேற முதல் முறையாக கையில உங்க மகளை வாங்கிய தருணம் எப்படி இருந்துச்சு? இப்போ நினைச்சா கூட கவிதை சார். அது இப்ப நினைச்சாலும் கவிதையா? கவிதை. எல்லாருமே நாமத்துக்குமார் தான் இங்க. ஆமாங்க சார். ஒரு 5:30 மணிக்கு கால் பண்ணாங்க காலையில், இந்த மாதிரி லேபர் பெயின் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ரொம்ப மாசமா ரொம்ப வருஷமா என்கிட்ட இருந்த ஒரு தேவதை வெளியே உட்காந்து கவிதை எழுதுறேன். அது லேபர் வார்டுக்கு வாசல்ல உட்காந்து கவிதை எழுதுறேன். இதுக்காக அந்த வலி என் தேவதைக்கு வெயிட் பண்றேன். அந்த நொடிக்காக 10:47க்கு டாக்டர் வராங்க. வெளியே பிறந்துட்டா. இந்த பலூன்லாம் சுற்றி அழகாக அந்த ஒரு மாதிரி இதில் வச்சு கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா நேரில்? அப்போ நான் பார்த்தேன் சார். அப்போ நான் பார்த்தேன். அவள் தான் சார் என் கடவுள். ஓகே, உங்களுக்கு அப்பானா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ டு த மேக்ஸ் அப்படி என்ன சொல்லுவேன்? வான அளவுக்கு பிடிக்கும். போன அளவுக்கா? அடேங்கப்பா.